ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல வந்து டாடா பை டிடிஹெச் கனெக்ஷனுடைய புதிய பிரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு மாசத்துக்கு எடுத்தா என்ன பிரைஸ், 6 மாசத்துக்கு எடுத்தா என்ன பிரைஸ், ஒரு வருஷத்துக்கு எடுத்தா என்ன பிரைஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டாடா பைல வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3000 ரூபாய்க்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரீசார்ஜா மாத்தி கொடுத்துருவாங்க. சோ அதெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். நீங்க புது கனெக்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுப்பாங்க, அதோட HD பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். சோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பார்ப்போம். ஓகே, அன்பாக்சிங் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாடா பிளே மட்டும் இல்ல ஏர்டெல் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் ஏர் ஃபைபர் இல்ல ஜியோ ஏர் ஃபைபர் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிசி வேணும் அப்படின்னாலோ 8000 இருந்து 10000 வேணும் அப்படின்னாலோ லேப்டாப் ஒரு 10000 ரூபாய்க்குள்ள வேணும் அப்படின்னாலோ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் இன்ஸ்டால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி நீங்க டிஎம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் சரி, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமா உங்க ஏரியாக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம் சரிங்களா. அதே மாதிரி 24/7 வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. என்ன ஒரு டவுட் அப்படின்னாலும் எனி டைம்ல நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்க முடியும். இப்போ நீங்க வந்து என்கிட்ட டாடா பிளே டிடிஹெச் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரி, ஏர்டெல் டிடிஹெச் ஆர்டர் பண்ணாலும் சரி, சன் டைரக்ஷன் ஆர்டர் பண்ணாலும் சரி, இதெல்லாம் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஏரியாக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க என்ன ஏரியால இருந்தாலும் சரி, நீங்க புக் பண்ண உடனே 2 மணி நேரத்துல இருந்து அல்லது 4 மணி நேரத்துக்குள்ள சரிங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஏரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 4 மணி நேரத்துக்குள்ள, மேக்ஸிமம் 4 மணி நேரம் நான் சொல்றேன், 3 மணி நேரத்துலயே நாங்க வந்து உங்க ஏரியாக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி பக்காவா கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா. ஓகே, டாடா பிளே பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மாச கனெக்ஷன் எடுத்துக்கலாம், அல்லது 6 மாச கனெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல 1 இயர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம மூணுமே பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 மாச கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பிரைஸ், என்ன ப்ரொசீஜர் சொல்லி பாத்துருவோம். 1 மாச கனெக்ஷனோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1568 ரூபா வரும் சரிங்களா. 1568 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க என்ன ஏரியால இருந்தாலும் சரி, ஒரு 3 மணி நேரத்துல இருந்து அல்லது 4 மணி நேரம் வந்து அதிகபட்சம் சரிங்களா ஃப்ரீயா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஒரு HD செட்டப் பாக்ஸ் கொண்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு வயர் கொடுப்பாங்களே மேல இருந்து ஒரு ஆண்டனா, அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் வந்து வயர் கொடுத்துருவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 500 டிவி சேனல்ஸ் உங்களால பாத்துக்க முடியும். தமிழ், தெலுங்கு, கன்னடம் சொல்லிட்டு ஓவராலா வந்து 500க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து 74 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் HD சேனல்ஸ் வந்து 13 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே தமிழ் SD சேனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன், அது பாத்தீங்க அப்படின்னா 61 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ ஓவரால் வந்து தமிழ்ல வந்து 74 சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க 1568 ரூபாய் பேமெண்ட் பண்ணி வாங்குறது பாத்தீங்க அப்படின்னா 1 மாச பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. 1 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவா HTS அப்படி சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு. இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 269 ரூபாய் சரிங்களா. இந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் வந்து 65 தமிழ் சேனல்ஸ் வரும், இன்க்ளூடிங் வந்து 4 HD சேனல்ஸ் சரிங்களா. ஒரு சில மெயினான HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு சரிங்களா. 1 இயர்க்குள்ள ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் சர்வீஸ் வந்து 24/7 இருக்கு. நீங்க எனி டைம் நீங்க கால் பண்ணிக்கலாம் சரிங்களா, நாங்க வந்து ஆன்சர் பண்ணுவோம். சோ ஓவரால் இந்த பிளானோட டீடைலா ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன் சரிங்களா. 1568 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாடா பேல வந்து 1 மாச கனெக்ஷன் HD கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 மாச கனெக்ஷன் வந்து பாத்துருவோம். 6 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2599 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க. HD செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் வயர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டோட்டல் டிவி சேனல்ஸ் வந்து 500க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்றேன். உங்களுக்கு என்ன பர்டிகுலர் லாங்குவேஜ் வேணுமோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி தமிழ் சேனல்ஸ் வந்து 74 கொடுத்துருப்பாங்க. HD சேனல்ஸ் வந்து 13 இருக்கும். SD சேனல்ஸ் வந்து 61 சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ ஓவரால் வந்து 74 சான்ஸ் இருக்கு. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவா HTS பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதோட பிரைஸ் வந்து 269 ரூபாய் ஒர்த்து. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 65 சேனல்ஸ் வரும். அந்த 65 சேனல் 4 சேனல் வந்து HD சேனல்ஸ் வந்து தமிழ்ல வந்து இருக்கும். இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு சரிங்களா. ஒரு செட்டப் பாக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா வேற புது செட்டப் பாக்ஸ் வந்து 1 இயர்க்குள்ள கொடுத்துருவோம். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 24 கஸ்டமர் சர்வீஸ் வந்து இருக்கு. சோ ஓவரால் 6 மந்த் பேக் வேணும் அப்படின்னா 2599 சரிங்களா. நான் ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன், நீங்களே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் பேக் ஒன்னு இருக்கு சரிங்களா. 1 இயர் பேக்னு சொல்ல மாட்டாங்க, கேஷ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3000 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த DTH செட்டப் பாக்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ சரிங்களா. இந்த 3000 நீங்க கொடுக்குறீங்களா, இந்த 3000 என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த 3000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த தமிழ் தலைவா HTS பேக் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா 200 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 11 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2900 சரிங்களா. 3000 ரூபாய்க்கு 52 ரூபாய் கம்மியா இருக்கும். சோ வந்து 11 மாசம் நீங்க வந்து எந்த ரீசார்ஜ் பண்ணாம இந்த 3000 நீங்க பேமெண்ட் பண்றீங்களே, இந்த டிவைஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க பேக்குக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். இந்த 3000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவா HTS பேக் தான் நீங்க போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்க என்ன பேக் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த 3000 நீங்க பே பண்றீங்களா, எனக்கு வந்து தமிழ் HD பேக் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் HD பேக் போட்டுக்க முடியும். இல்ல HD பேக் வேணும்னாலும் SD பேக்
பேக் பண்ணிக்க முடியும், இல்ல HDS பேக் வேணும் அப்படின்னா நீங்க போட்டுக்க முடியும். நீங்க என்ன பிளான் செலக்ட் பண்றீங்களோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி இந்த 3000 வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்க 3000 பே பண்றது மூலமா எல்லாமே ஃப்ரீ தான். சரிங்களா? எதுக்குமே சார்ஜ் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும். டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து 74 இருக்கும். அதுல HD சேனல்ஸ் வந்து 13 இருக்கும். தமிழ் HD சேனல்ஸ் வந்து 61 இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி தமிழ் தலைவர் HDS பேக் எடுத்தீங்க அப்படின்னா 11 மாசத்துக்கு வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு, 24 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு. சோ இதோட டீடைல்லாம் ஸ்கிரீன்ல போட்டுக்க, நீங்களே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1 மாசம் பிளான் எடுத்திருக்கீங்க அல்லது 6 மாசம் பிளான் எடுத்திருக்கீங்க, முடிஞ்சிருச்சு, நான் எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் இல்ல என்னோட பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். தமிழ் பிளான் என்னன்னு மட்டும் சொல்றேன். சரிங்களா? தமிழ்ல வந்து 3 விதமான பிளான் வந்து வச்சிருக்காங்க. தமிழ் தலைவா ST பேக்னு சொல்லி வச்சிருக்காங்க. ST சேனல்ஸ் மட்டும் வரும். தமிழ் தலைவா HDS பேக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. HDS பேக் அப்படின்னா HD சேனல்ஸ் வந்து ஒரு 4 மெயினான சேனல் வந்து கொடுத்திருப்பாங்க. சன் டிவி, KTV, சன் மியூசிக் பிளஸ் வந்து ஜெயா டிவி. இந்த 4 சேனல் மட்டும் பிரைமரியா கொடுத்திருப்பாங்க. சோ வந்து HD சேனல்ஸ் இருக்கும், HD சேனல்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அதான் HDS அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 3 பிளான், இந்த 3 பிளான்லயும் இந்த பேக் தான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ் தலைவாலே பியூர் HD பேக் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தலைவாலே வந்து SD பேக் வந்து இருக்கு. 1 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 268 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா தமிழ் HD சேனல்ஸும் வந்து கவர் ஆயிரும். 1 மாசத்துக்கு 268. 6 மாசத்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1474 ரூபாய். சரிங்களா? 1474 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு SD சேனல்ஸ் எல்லாம் பாத்துக்க முடியும். அதுலயே தலைவா HDS பேக் வந்து இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 269 ரூபாய். சரிங்களா? 1 மாசம் ரெண்ட். அதுலயே பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1478 ரூபாய். சரிங்களா? இதுல வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து ஒரு 9 HD சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தலைவா HD பேக் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு 369 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். 369 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 22 HD சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்புறம் எல்லா SD சேனல்ஸும் இதுல இருக்கும். அதே 6 மாச பிளான் பாத்தீங்க அப்படின்னா 2029 ரூபாய் வரும். சரிங்களா? சோ இதோட டீடைல்லாம் ஸ்கிரீன்ல போட்டுக்க, நீங்களே பாத்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்களா? இந்த 3 பிளான்ல எந்த பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, இல்ல என்கொயரி பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இன்ஸ்டாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க DM பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட பர்சனல் நம்பர் கொடுப்பேன். நீங்க கால் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணவும் முடியும். சரிங்களா? நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துல உங்க வீடு எந்த ஏரியால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க வந்து ஃப்ரீயா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். சோ இது நம்ம கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா என்னென்ன கொடுப்போம் சொல்லிட்டு இதோட அன்பாக்சிங் பாத்துருவோம். ஓகே, இப்போ டாடா பிளே DTH கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் செட்டப்பா வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து 10 மீட்டர் ஒயர் இருக்கும். நேர்ல நாங்க வந்து பண்ணும்போது உங்க வீட்டுக்கு வந்து 20 மீட்டர் தேவை, 25 மீட்டர் தேவை அப்படின்னா கூட பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? சோ வந்து இதுல வர்றது 10 மீட்டர் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கஸ்டமருக்கு பண்ண போறோம். சோ வந்து 10 மீட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பின் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயருக்கு பின் அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட LNP இருக்கு. சரிங்களா? இது LNP பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூரா இருக்கும். நாங்க வந்து எதையும் மிஸ் பண்ணாம இந்த புஷ் முதல் கொண்டு போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? பக்காவா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதை ஏன் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா LNPல இது போட்டா மட்டும்தான் மழை டைம்ல வந்து அந்த LNPக்குள்ள தண்ணி போகாம இருக்கும். ஸோ வந்து அதனால அந்த இஷ்யூ எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இது போட்டுருவோம். எல்லாமே போடுவாங்க, மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க போடுவாங்க, ஒரு சில பேர் போட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம வந்து பக்காவா ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்ட் இருக்கு, டைரக்ஷன் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கனெக்ஷன் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நாங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து வீடியோல பாத்துங்க, இது எல்லாமே வந்து ஃபுல் சீல்டோட வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செட்டாப் பாக்ஸ் இருக்கு. இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து செப்பரேட்டா வச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து இது பிளைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேட் பினிஷ் தான், இது பவுடர் கோட்டிங், அதனால வந்து துருவெல்லாம் எதுவும் பிடிக்காது. ஸோ வந்து லைஃப் நல்லா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலா நீங்க புது கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? செட்டாப் பாக்ஸ் வந்து ஒரு காட்டன் பாக்ஸ் வரும். ஸோ வந்து சேஃபா செக்யூரா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இதை ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணோடனே ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிமோட் வந்து எப்படி யூஸ் பண்றது அது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து மேனுவல் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம செப்பரேட்டா வச்சிருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த அடாப்டர் வெளியே எடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே வெளியே எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடாப்டர் வந்து பார்த்துவோம். இந்த அடாப்டர் பாத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் தான். பவர் வந்து ரொம்ப எல்லாம் கன்சியூம் பண்ணாது. இதோட லென்த் வந்து ஒரு 1.5 மீட்டர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மேட் பினிஷ்ல இருக்கு. இதோட பின் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏர்டெலுக்கும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க, டாடா பிளேக்கும் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் பேக்டுல இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஓப்பன்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து செப்பரேட்டா வச்சிருவோம். இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டருக்குள்ள இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பாத்தீங்க அப்படின்னா பழைய மாடல் தான். ஸோ வந்து இது ரெகுலரா வர்ற மாடல் தான். இதுல ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபேவரட் டிவி சேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். டிவி வந்து நீங்க பேர் பண்ணிக்க முடியும். ஹோம் பேஜ், ஸோ வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் கீ எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா AAA பேட்டரி போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? AAA பேட்டரி வந்து 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும்.
இது பாத்தீங்க அப்படின்னா சேனல் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நேவிகேஷன் சேஞ்சர் இருக்கு, பிளஸ் வந்து சவுண்ட் கண்ட்ரோல், ஹோம் இதெல்லாம் டீடைல்டு இருக்கு. நீங்க பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இதோட செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டாப் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டா இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப ஸ்லீக்காவும் இருக்கு சரிங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு, வெயிட் ரொம்ப எதுவுமே இல்ல சரிங்களா, ரொம்ப ரொம்ப தக்கையா இருக்கு. ஸோ இது ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா பிளேன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இண்டிகேஷன் லைட்லாம் வந்து ஒர்க் ஆகும், சில இண்டிகேஷன் லைட்லாம் ஒர்க் ஆகும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூல பார்ப்போம் சரிங்களா. நீங்க ரிமோட் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளிங்க் ஆகும், இந்த இடம் வந்து ஸ்டேபிளா வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும், நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட் கலர் லைட் மாறிக்கும். இது அலர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும் ரெட் கலர் லைட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூல பார்ப்போம் சரிங்களா. நான் சொன்ன மாதிரி சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, காம்பேக்டா இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க 4 இன்ச்சுக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா இருக்கு, லுக் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, மேட் பினிஷ்ல இருக்கு சரிங்களா. இங்க வந்து HDன்னு சொல்லி போட்டே இருக்கும். அப்படியே இது மேல பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரிண்ட் கிடையாது. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏர் வந்து வெளியே போறதுக்காக சரிங்களா. ஸோ வந்து இந்த சைடும் அதே மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விண்டோஸ் வந்து இருக்கும், ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து இதுல ஓவரால் அவ்வளவுதான். இதுல என்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்துருவோம். போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனாவுடைய இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டனா இருக்கு இல்லையா, மேல இருந்து வர ஆண்டனா வந்து இதை வச்சு நீங்க ஸ்க்ரூ பண்ணிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏவி அவுட்புட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்த ஒயர் நமக்கு கொடுக்கல, HDMI ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏவி அவுட்புட்னு செப்பரேட்டா ஒயர் வாங்கிக்கணும். இந்த ஒயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் டிவி, பழைய டிவி வச்சிருக்காங்க இல்லையா, RCA கேபிள் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கன்வெர்டர் செட் ஆகும் சரிங்களா. இந்த கன்வெர்டர் பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, செப்பரேட்டா அந்த வீடியோ மேக் பண்ணுவோம். இல்ல இந்த கன்வெர்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டா லிங்க் இருக்கு சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணி நீங்க DM பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வீடியோ அவுட்புட் எடுத்துக்க முடியும், ஆடியோ அவுட்புட் எடுத்துக்க முடியும். நீங்க 5.1 வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆடியோ ஜாக் இருக்கு இல்லையா, ஆக்ஸ் கேபிள் சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு நீங்க அவுட்புட் எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ வந்து அதனால வந்து ஆடியோ அவுட்புட் எடுத்துக்க முடியும், வீடியோ அவுட்புட்டும் உங்களால எடுத்துக்க முடியும். பழைய டிவி வச்சிருக்கவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒயரும் அவனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிவில வந்து நம்ம லைவா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டரோட போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், பவர் வந்து இதுல கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலா வந்து 5 போர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த RCA கேபிள் பழைய கேபிள் வரல அதெல்லாம் வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து ஏவிஏ கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு நீங்க எடுத்துக்க முடியும் சரிங்களா. சோ ஓவராலா டாடா பிளே DTH கனெக்ஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கொடுப்பாங்க சரிங்களா. ஒரு சின்ன செட்டாப் பாக்ஸ் பிளஸ் வந்து ஒரு ரிமோட், ஒரு பவர் கேபிள், ஒரு HDMI கேபிள். சோ ஓவராலா இதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிட்டே புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரி இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. சோ நாங்களே வந்து 2-3-4 ஹவர்ஸ்ல வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு அப்புறம் கூட பேமெண்ட் வாங்கிக்குவோம் சரிங்களா. சோ வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டா லிங்க் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நீங்க DM பண்ணுங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே பார்த்தீங்களா, இது வந்து வெறும் அன்பாக்சிங் அண்ட் பிரைஸ் வீடியோ மட்டும் தான் சரிங்களா. இதோட ரிவ்யூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வர வீடியோல வரும். அது மட்டும் இல்லாம இது எத்தனை டிவி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சேனலோட ரிவ்யூவும் நெக்ஸ்ட் வர வீடியோல வரும். உங்களுக்கு யாருக்காவது DTH கனெக்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இன்ஸ்டா லிங்க் ஃபாலோ பண்ணி நீங்க DM பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த DTH கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்டே உங்களால வாங்கிக்க முடியும். நீங்க நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல வந்து ஃப்ரீயா இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்க டைரக்டா பேமெண்ட் பண்ணி கூட நான் பண்ணிக்கலாம், அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா எங்க டீம்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்கல, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு கூட நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 2 விதமா பண்ணிக்க முடியும், கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்க முடியும், இல்ல ஜிபே பண்ணி உங்களால பண்ணிக்க முடியும். சோ ஓவரால் அவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.